நாம ஜெயிச்சிட்டோம் ரூஃபியான். நிஜத்தில் சூரரை போற்று காட்சியை கண்முன் நிறுத்திய சம்பவம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம். பிறந்த மண்ணை பெருமைப்படுத்திய சிறுவன். நம்ம தண்டோர தமிழன் சேனல்ல வெளியான செய்தியால ஒரு இளம் சயின்டிஸ்ட் உலக அளவுல அறியப்பட்டு பல லட்சம் மக்களின் பாராட்டையும் பெற்றிருக்காரு. ஆமாங்க, பள்ளப்பட்டியை சேர்ந்த சிறுவன் ரூஃபியான் சிறு வயதிலேயே பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை சோதனை செஞ்சு பாக்குறவங்க வியக்கிற மாதிரி அசத்திட்டு வர்றாரு. இதுல வெளி உலகிற்கு எடுத்து சொல்லும் விதமா நமது தண்டோரா தமிழன் சேனல் கடந்த மாதம் செய்தி வெளியீடு செய்தோம். இந்த செய்தி மளமளவென தீப்பொறி மாதிரி உலகெங்கும் பரவிச்சு. இதனை அறிஞ்சு பல சமூக வலைதளங்கள் சிறுவன் ரூஃபியானோட காணொலிய தங்களுடைய பக்கங்கள்ல வெளியிட்டாங்க. அந்த காணொலிகளும் நல்ல வரவேற்பை பெற்றதுன்னு சொல்லலாம். ஃபயர் வண்டி வர்றதுக்கு எப்படி 6 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே இது என்ன ஆகும்னா ஹீட்டிங் சென்சர் வச்சிட்டோம்னா ஹீட்டிங் சென்சரில் நெருப்பு படப்பட ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா பம்ப் போட்டுருக்கு சப்ளை ஆகி அலாரமும் அடிக்க ஆரம்பிக்கும். பேக் பண்ணதான் வண்டி ஓடும். இதற்கு இடையில நம்ம தண்டோரா தமிழன் சேனல்ல வெளியான செய்தியை பார்த்து ராணிப்பேட்டையை சேர்ந்த பள்ளி ஒன்றுல சிறுவன் ரூஃபியான் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைச்சு அவருடைய கண்டுபிடிப்புகளை தங்களுடைய பள்ளி மாணவர்களும் அறியும் விதமா நிகழ்ச்சி ஒன்று ஒருங்கிணைச்சிருந்தாங்க. இதுல சிறப்பம்சம் என்னன்னா, சிறுவன் ரூஃபியான கௌரவிக்கும் விதமா பள்ளி நிர்வாகம் சிறப்பான வரவேற்பை கொடுத்திருந்தாங்க. சமீப காலமா தகுதியே இல்லாத பிரபலங்களை தூக்கி வச்சு கொண்டாடும் இந்த சமயத்துல ஒரு இளம் சிறுவனுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கண்ணுக்கு விருந்தா இருந்ததுன்னே சொல்லலாம். நாம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி இளம் விஞ்ஞானி ரூஃபியானுக்கு கிடைச்ச இந்த அங்கீகாரம் இத்தனை நாளா கஷ்டப்பட்ட சிறுவனின் தந்தைக்கு பெருமை தேடி கொடுத்திருக்குன்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. நம்ம தண்டோரா தமிழன் சேனல் சார்பா சிறுவன் ரூஃபியானின் குடும்பத்திற்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் சொல்லலாம்.